சோ அதனால எடப்பாடி இந்த இடத்துல நம்ம சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? அதாவது கூட்டணி வைத்து தப்பிக்கலாம் என்று கணக்கு போடுவருடைய கனவு பலிக்காது, எடப்பாடிய சொல்றாரு நாம எடுத்துக்க முடியாது. அது எப்படி எடப்பாடி சொல்ல முடியும்? விஜயுடன் கூட்டணி வச்சு தப்பிக்கலாம்னா தப்பிக்கலாம்ங்கிற விஷயம் இல்லையே. பாஜகவை கலட்டி விட்டுட்டு விஜய் கூட போகலாங்கிற ஆசை எடப்பாடிக்கு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது அதை சொல்வதாக பொருளாகாது. எதை சொல்வதாக பொருளாகும்னா, அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உள்ள அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தப்பிக்கலாம்னு பாஜக நினைக்காதுன்னு சொல்றதா தமிழ்நாடு. சோ பாஜக தான் விமர்சனம் பண்றாரு இந்த இடத்துல. பாஜகவை தான் குறிவைத்து. சரி சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வருவதே என்னன்னா, இது எல்லாம் சேர்ந்து கடைசியாக அந்த தீர்மானங்கள் இருக்குல்ல, அந்த தீர்மானங்கள் தான் கவனிக்கத்தக்க விஷயம். அறிவார்ந்த அரசியல் என்றால், அரசியல் விவாதம் என்றால், அதில் ஒரு மாநாடு, அதனுடைய அரசியல் மாநாடு, அரசியல் கட்சி நடத்தும் மாநாடு, வளர்ந்து வர்ற கட்சி நடத்தும் மாநாடு, அதில் தீர்மானங்கள் என்ன என்பதுதான். அந்த தீர்மானத்தில் அவர் எதெல்லாம் இதுவரை விமர்சனமாக வந்ததோ, தூய்மை பணியாளர் சொன்னாங்க, தூய்மை பணியாளருக்கு அவர் நேரில் பார்க்கல, அவரை போய் அவங்க வீட்டில் தான் பார்த்தாங்க என்பதெல்லாம், அது சம்மந்தப்பட்ட போராட்டக்காரர்களே பதில் சொல்லிட்டாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் கூட இதில் தீர்மானத்தில் எழுதியிருக்காரு, அவுட் சோர்சிங்கை எல்லா இடத்திலும் நீக்கிவிடுதல். எஸ், தூய்மை பணியாளங்கிற வார்த்தையை இவர் சொல்லலைனாலும் தீர்மானத்தில் அவுட் சோர்சிங்கை எதிர்த்து இவ்வளவு வலுவான ஒரு தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியோ போடவில்லை. திமுகவில் வெளியே இருக்கக்கூடியவர்களும் சரி, ஒரு பாஜகவோ ஒரு அதிமுகவோ போடவில்லை. இவர் தான் தீர்மானத்தில் போட்டாருன்னு பார்க்கணும். ஓகே, விஜய் தான் இந்த தீர்மானத்தை போட்டிருக்காரு. அப்போ அவர் தெரியாமல் செஞ்சிட்டாரு, அவருக்கு யாரோ எழுதி கொடுத்து செஞ்சிட்டாங்க, யாருக்கு தான் எழுதி கொடுக்கல அதுவாதான் இல்லை, எது வெளியே வந்தது என்ற தீர்மானத்தில் இது ஒரு முக்கியமானது என்பதாக விஜய் மாநாட்டை விட விஜய் போட்டிருக்கிற தீர்மானங்களை நம்ம பேசணும்னு சொல்ல வரீங்க. அதுதான் முக்கியம். ஓகே, மற்றதெல்லாம் நிறைய பேசலாம் கிளாமரா, ஆனால் இது மிக முக்கியம்.